அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Redmi Note 7. இந்த Redmi Note 7 பத்தி தான் இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்க போறோம். அதுவும் போக இந்த Redmi Note 7 எந்தெந்த ஸ்மார்ட் போனுக்குலாம் வந்து காம்படிஷன் இருக்க போகுது, அந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் என்ன, இந்த Redmi Note 7 ஓட விலை என்ன, இது போல எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Xiaomi வந்து பாத்தீங்கன்னா நேத்து இரண்டு ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 7 Pro மற்றும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 7. நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 7 Pro வந்து கவர் பண்ணியாச்சு. நீங்க வந்து வீடியோ பார்க்கணும்னா கார்டிங் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த Redmi Note 7 வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Xiaomi வந்து டிசைன் வைஸ் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இரண்டு ஸ்மார்ட் போன்லயும் இந்த Redmi Note 7லயும் பாத்தீங்கன்னா அதே ஒரு கான்செப்ட் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வந்து கொண்ட ஒரு ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு டியூ டிராப் நாட்ச் வந்து இதுலயும் வந்து இருக்கு அப்படின்றது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல. அதே மாதிரி பிளாக்லயும் உங்களுக்கு அந்த கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு. பார்க்கவே ரொம்பவே கிரேடியன்ட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கலர் வேரியன்ட்ஸ் வந்து வருதுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Black, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், அதே மாதிரி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மூன்றுமே கிரேடியன்ட் ஃபினிஷ் தான். கிளாஸ் பேக் இருக்கு. ரொம்பவே அட்டகாசமா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. அதே மாதிரி உங்களுக்கு சின்ன டிராப் வாட்டர் டாப் நாட்ச் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வந்து அதாவது உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் தான். ஸோ இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து ஒரு நல்ல ப்ராசஸரே வரல, அப்கிரேடே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 660 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதான் வந்து சைனால வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க Redmi Note 7ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ராசஸர் Snapdragon 660 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இது ஒரு பெட்டர்மெண்டான ப்ராசஸராக வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல GPU வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்த ஒரு குறையும் வந்து வைக்கல அப்படின்றத சொல்ல முடியும். இந்த Snapdragon 660 அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸர். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Asus ZenFone Max Pro M2ல பார்த்தாச்சு, Redmi 2 Proல பார்த்தாச்சு. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து இருந்தது. ப்ராசஸர் வைஸ் எந்த ஒரு குறையும் வந்து இருக்காது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம். இந்த Redmi Note 7ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 3GB RAM 32GB onboard storage வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB onboard storage வந்து வருது. இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். 250GB வரைக்கும் உங்களால வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது கேமரா தான். ஸோ கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்தது. சைனால லான்ச் ஆன இந்த Redmi Note 7 பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸா வந்து பார்க்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொண்டான ஒரு எஃபிஷியன்ட் கேமரா தான் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 660ல உங்களுக்கு 48 மெகா பிக்சல் கொண்ட கேமரா வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்ட் பவர் வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேருக்கு வேணா அது வந்து சொல்லிக்கலாம் 48 மெகா பிக்சல். அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்னாலஜியை வந்து அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது 48 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொண்டான எஃபிஷியன்டான கேமரா தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த இந்தியாவில் லான்ச் பண்ண Redmi Note 7ல உங்களுக்கு டேரெக்டாகவே அவங்க சொல்லிட்டாங்க வெறும் இது 12 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரியரில் இருக்க பிரைமரி சென்சரோட கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல். அதே மாதிரி ரியர் டெப்த் சென்சிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் Redmi Note 7 வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் இதை விட அதிகமாக வந்து உங்களுக்கு கேமரா உங்களுக்கு குவாலிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கொண்ட செல்ஃபி கேமராவை கொடுக்குறாங்க. அதே போல் எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இந்த கேமராஸில் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நைட் மோட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ சீன் டிடெக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேமராவில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கேமராவில் இருக்குது. பட் கேமரா வைஸ் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த Redmi Note 7 பொறுத்தவரையும். அடுத்து நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து வரலாம். அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பெரிய பேட்டரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட் சீரிஸில் ரொம்பவே பாப்புலர் இருக்கிற விஷயம் இந்த பேட்டரி தான். எப்பயுமே நமக்கு Redmi Note 4லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAhலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே தான் இப்போயே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் வந்துருக்கு. உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே வந்து வரும்போது அந்த சார்ஜரில் வந்து Quick.4 ஐ மீன் அந்த சப்போர்ட் அடாப்டர் வந்து வராது. நம்ம தனியாக தான் வந்து வாங்கிக்கணும். பட் எனிவேஸ் உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்குது. அதுவே நல்ல விஷயம். நம்ம வெளியே தனியாக வந்து Xiaomi me.comல கூட இதில் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க. கண்டிப்பாக
ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்காகவே வந்து அதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சார்ஜிங் வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி இல்லாமல் முதல் முறையாக இப்போ வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுக்கு டைப் சிக்கு வந்து மாறியிருக்காங்க ஷாமி. மிகப்பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Android 9 அதாவது Android Pie வந்து அடிப்படையாக கொண்டு வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே இந்த ஓரியோ அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட் பண்ணுவாங்க. பட் இப்போ வரும்போது Android Pie அப்டேட்டோட வருது. அதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்றது தான் சொல்லலாம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்சர்ஸ் ஆகட்டும் எதையுமே வந்து மிஸ் பண்ணல. ஆக மொத்தம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விஷயத்திலையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ஃபோன் ஜாக் கூட முதற்கொண்டு அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த Redmi Note 7 விலை வந்து எவ்வளோ அப்படின்றத பார்த்தலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் சொன்னேன், 3GB மற்றும் 4GB. ஸோ இந்த 3GB வேரியன்ட் வந்து இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா 9990 ரூபாய், அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 4GB வேரியன்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,999 ரூபாய். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸே சிறந்த டீல் அப்படின்னு சொல்லுவேன். எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட வேறு ஆப்ஷன்ஸ் கிடையவே கிடையாதுங்க. பட் 12,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் Redmi Note 7 Pro வந்து நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் பிரச்சனை, 12,000 ரூபா தான் போயிருக்கு என்கிட்ட அப்படின்னா ஷாமியில் இருக்க இந்த ரெட்மி சீரிஸ் அதாவது Redmi Note 7 விட வேறு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Asus ZenFone Max Pro M2 இருந்தது, Realme 2 Pro இருந்தது, இதே Snapdragon 660 பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது கிரேடியன்ட் பேக் இருக்கட்டும், கிளாஸ் பேக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம காம்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த Redmi Note 7 அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இவ்வளோ நாள் அந்த 10,000 12,000 ரூபாயை வந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஷாமி மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஒரு செக் வந்து வச்சுருக்காங்க. இதனால் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அது மட்டும் இல்லாமல் Realme U1 இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் Realmeலே நிறைய மொபைல்ஸ் இருக்குது அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய அடியாக வந்து இந்த Redmi Note 7 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ Redmi Note 7 பற்றி வாங்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பட்ஜெட் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய்க்குள்ளே தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த Redmi Note 7 வந்து போங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து 15,000 ரூபாய்க்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னா Redmi Note 7 Pro வந்து வாங்கலாம். கார்டு நீங்கள் கொடுக்குற அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து Redmi Note 7 வந்து வாங்குவோமான்னு தெரியல, பட் Note 7 Pro வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றது தெரியட்டும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.